வங்க கடல்ல நிலவுன ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதனால கனமழையை நம்ம முழுக்க அனுபவிச்சோம். சென்னை மட்டும் இல்லாம இந்த தடவை தென் மாவட்டங்கள்ல ஸ்பெசிபிக்கா மழை வெளுத்து வாங்குனுச்சு. வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிச்சிருந்தாங்க, இந்த தடவை கனமழை கண்டிப்பா இருக்கும், ஏன்னா வடகிழக்கு பருவமழை தீவிர நிலைமை எட்டி இருக்கு, பாத்துக்கங்க அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. இந்த தடவை பரவலா வேற மழை பெய்ஞ்சிச்சு. அதுவும் வெள்ளம் வர்ற மாதிரி பயங்கரமா மழை பெய்ஞ்சிச்சு. குறிப்பா நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி இதெல்லாம் தத்தளிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல நெல்லையோட நிலைமை ரொம்ப கவலைக்கிறான். அதுல ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நம்ம போக போக பார்ப்போம். தாமிரபரணி ஆறுல மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் வலுந்துட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகள் அது சார்ந்த சரவுல ஃபுல்லா வெள்ளநீர் சூழ்ந்திருக்கு. மழையே ஏற்கனவே ரொம்ப அதிகம். அதுலயும் தாமிரபரணி ஆறுல இருந்து வெள்ளப்பெருக்கு அதிகமான என்ன ஆகும்? சுத்தி எல்லா பக்கமும் தண்ணி மட்டும் தான் இருக்கு. கேடிசி நகரு, கீழநத்தம், திருநெல்வேலி டவுனு அது வரைக்கும் வெள்ளம் சூழ்ந்திருக்கு. அதுலயே ஹைலைட் என்னன்னா, தாமிரபரணி கரையோர மக்கள் எல்லாரையுமே உடனடியா வெளியேற்றுவதற்கு என்னென்ன ஆயத்த பணிகள் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி வார்னிங் பண்ணிட்டாங்க, எச்சரிக்கை பண்ணிட்டாங்க கரையோர மக்கள் கிட்ட. இப்ப